ஒரு தலைவனுக்கு தொண்டன் தான் கூட இருக்கிறத விட அவன் தூரத்தில் இருந்து தலைவனை பற்றி நல்ல விஷயங்கள் செய்யும்போது ஒரு தலைவனுக்கு சந்தோஷமாக இருக்கியா? ஒரு குருவுக்கு சீடர்கள் தான் கூட இருந்து தான் கூட இருக்கிறத விட தூரத்தில் இருந்து தன்னுடைய சிறப்பையும் புகழையும் மேலவங்க செலுத்திக்க இருக்கு. நீ நினச்சிக்கின குருவோட இருந்து சீடர்கள் புகழ் பெறும்போது குருவுக்கு சந்தோஷம் இருக்கும். இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது. என்னுடைய கடமையை நான் செய்துனுக்கிறேனே தவிர நீ என்னை புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி எனக்கு சந்தோஷமும் கிடையாது, துக்கமும் கிடையாது. ஆனால் நீ ஏன் நினச்சிக்கிற நான் குருவை பற்றி பேசுனா குரு சந்தோஷப்படுவாருன்னு? அது உன்னுடைய ஏமாளித்தனம். நான் எதை பார்த்தும் சந்தோஷப்படுறதில்லை, எதை பார்த்தும் துக்கப்படுறதில்லை. நேற்று கூட என்ன கேட்டாங்க, உலகம் ஃபுல்லாக இவ்வளோ புகழுது, உலகம் ஃபுல்லாக இது வரைக்கும் எந்த மகானுக்கும் ஒரு கோவில் கட்டினதில் உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு இவ்வளோ பெரிய இவ்வளோ எத்தனை கனடாவிலேருந்து மலேசியாவிலேருந்து தர்மபுரி வரைக்கும் கோவில் கட்டின்னு இருக்கிறாங்களே, இது உங்களுக்கு பெருமையாக இல்லையா, சந்தோஷமா இல்லையா? எனக்கு ஒரு சந்தோஷமும் இல்லை. ஏன்னா புகழ்ச்சியை எந்த குரு எதிர்பார்க்கறானோ அவன் சீடா என்ன சொல்லிங்கிறான்னு எதிர்பார்த்து நிற்பான். நான் இந்த உலகத்தில் எந்த புகழ்ச்சியும் நான் எதிர்பார்க்கறதே கிடையாது. அதனால எனக்கு இதிலெல்லாம் சந்தோஷமும் கிடையாது. நீ என்ன புகழ்ந்தாலும் சரி, இன்னைக்கு புகழ்வேன் நாளைக்கு திட்டுவேன். எத்தனை அரசியல்வாதி தலைவருங்களை இன்னைக்கு ஓஹோ நீ தான் கடவுள்ன்றான், நாளைக்கு இன்னொரு கட்சியில் போய் உட்காந்தீங்கன்னா அவனை திட்டின்னுக்கிறான். அதே மாதிரி தான் சீடர்கள் கூட. நான் அடிக்கடி சொல்லுவேன், என் கூட இருக்கிற வரைக்கும் என்னுடைய மனைவி, என்னை விட்டுட்டு இன்னொருத்தர் இட்டும் போயிட்டாருன்னா அதை இட்டும் போறானே என் மனைவின்னு சொல்ல முடியாது அப்படின்னு. அது மாதிரி இங்கே என்கிட்ட இருக்கும்போது என்னுடைய சீடர்கள் அவன் இன்னொரு ஆசிரமத்தில் சேர்ந்தானா என்னுடைய சீடர்களை அவன் சீடரும் இப்படி எவ்வளோ பேர் மாறுபட்டுங்கிறான். நான் எங்க சந்தோஷப்படுறது? அப்பதான் கடவுளுக்கு நீ பேசுறது கடவுளுக்கு எட்டாது. அதனால தான் சொன்னான், அந்தரத்தை அம்பு கொண்டு அசங்கு என்றால் அசங்குமோ, கம்பமற்ற பார்க்கடலை கலங்கு என்றால் கலங்குமோ. இந்த மனுஷன் என்ன நினைச்சுக்கிறான், அந்தரத்தை நான் அம்பால ஆட்டிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஆடாது. கம்பம் இல்லாத கடல் வந்து கலக்கிடுவேன் நான் அப்படின்றான். ஒன்றும் கலக்க முடியாது. அதே மாதிரி மனம் இல்லாத இறைவனை நீ புகழ்ந்தாலும் அவன் சந்தோஷப்படுறதுல, வருத்தப்பட்டாலும் சந்தோஷப்படுறதுல. இது ரெண்டுமே உனக்கே சொந்தம். கௌதம புத்தர் ஒரு பாதையில் போயின்னுக்கிறார். ஒரு 10 பேர் சேர்ந்துக்கின்னு அந்த போகிற பாதையை மடக்கி அவரை அசிங்கமாக திட்டுறாங்க. அவர் கம்மன்னு நின்றுன்னுக்கிறார், அசையாமல் நிற்கிறார். நின்றுட்டு அவங்க எல்லாம் திட்டி முடிஞ்சு வாய் ஓஞ்ச பிறகு சொல்கிறார், நான் போட்டாப்பா அப்படின்னு, போ அப்படின்னு. அவர் போயிடுறார். போயிட்டு திருப்பி ஒரு வாரம் பொறுத்து அதே வழியில் வர்றார். இந்த 10 பேர் திட்டின அத்தனை 10 பேரும் மாலை மரியாதை பழங்கள்லாம் வச்சு நிற்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சாமி அன்றைக்கி நாங்கள் முட்டாள்தனமாக தெரியாது, ஏன்பா மழையாக இருந்தால் உள்ளே வந்துருங்கப்பா, தெரியாதனமாக திட்டோம், உங்களுடைய புகழ் தெரியாத, உங்களுடைய ஆற்றல் தெரியாத, உங்களுடைய அருமை தெரியாத நாங்கள் முட்டாள்தனமாக பேசிட்டோம். அதனால் அந்த மன்னிப்பு கேட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி மாலை மரியாதையோடு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு புத்தர் சொல்கிறார், உன் பொருள் எனக்கு சொந்தமாகுமா? ஆகுமா? உன் வீடு எனக்கு சொந்த வீடு நான் சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரி நீ திட்டுறது எனக்கு சொந்தம்னு சொல்ல முடியுமா? அதை சொல்கிறாரு புத்தர். அன்னைக்கு திட்னியே அது எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை. இன்னைக்கு வாழ்க்கை வந்திருக்கிறியே இதுவும் எனக்கு சொந்தம் இல்லை. ரெண்டும் உனக்கே சொந்தம், நீ பொருட்டும் போடாது. அந்த மாதிரி கடவுளை நீ புகழ்ந்தாலும் அவனுக்கு போய் சேர போவதில்லை, நீ இகழ்ந்தாலும் போய் சேர போவதில்லை. சித்தர்கள் வந்து அறிவாளிகள், நம்மெல்லாம் முட்டாள்கள். அதனால நம்ம கடவுளை பற்றி கற்பனை பண்ணிக்கிறோம். கடவுளை தேடுறதை விட்டுட்டு கடவுளை தேடினவனை பற்றி பேசின்னு இருக்கிறோம். ஏன்னா இது அறியாமை. அவன் பக்கத்து வீட்டுக்காரன் பணக்காரனா இருக்கிறான், அவனுக்கு 4 ஃப்ளைட் இருக்குது, 10 பஸ் இருக்குது. என் வீட்டில் கொட்டா வீடு மழை பெஞ்சு ஒழுகுது. ஆனால் நான் வரவும் போகிறவங்கட்டலாம் எங்கள் பக்கத்து வீட்டுக்கார இருக்கிறாருங்க, அவர் பெரிய பணக்காரங்க, அவர் பெரிய கப்பல் வச்சுக்கிறாருங்க, பெரிய ஃப்ளைட் வச்சுருக்கேன், அவரை பற்றி பேசுவேன். எனக்கு கொட்டா இல்லையே, நான் அதை பற்றி பேசுவேன். அந்த மாதிரி இந்த பாமரை மக்கள் என்ன பண்ணுறான், அந்த மகான் போனானே அந்த வழியை பின்பற்றி நான் அதை அடையணும்னு பேசுறதே இல்லை, அவனை பற்றியே பேசுகிறான். அதை தான் இப்போ நீ பேசுகிற. ஏன்னா நீ உன்னை பற்றி யோசிக்கிறது இல்லை, மற்றவங்களை. இதையும் மற்றவங்க எல்லாம் குறை சொல்லும் போது அவனை ஒரு நாட்டுக்கே ராஜன் ஆக்குறாரு. இப்படி இருந்த கர்ணன், இப்படி நாடாள வந்த கர்ணன் அதுக்கப்புறம் தர்மங்கள்லாம் நிறைய செஞ்சுட்டு இருக்காருயா. எல்லாரும் வியக்கிறவனும் தர்மம் செஞ்சிருக்காரு. இருந்தாலும் அந்த நிலைக்கு கர்ணனை உயர்த்தின துரியோதனனும் தர்மவன் தானே? கிடையாது. எப்படி? துரியோதன ஒரு சுயநலவாதி. துரியோதனை எங்கேயாவது தர்மம் பண்ணிக்கிறானா? இல்லையா. பேரரசனை அவன் பண்ண வேண்டியது தானே, ஏன் கர்ணம் பண்ணணும்? ஆனா கர்ணனுக்கு செல்வத்தையும் நாட்டையும் கொடுத்து செல்வத்தை கொடுத்தான். அவன் செல்வத்தையும் கிரீடத்தையும் தூக்கி போடுறான். எத்தம் போட உன் நாட்டை நின்று
அவனுக்கு நாடும் செல்வமும் கொடுத்ததுக்கு காரணம் இருக்குது. இந்த 5 பஞ்ச பாண்டவரை எதிர்த்து நம்மளால போராட முடியாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சிறந்த வீரர் இருக்கிறான், அவங்களை எதிர்த்து நிற்கிறான். அவனுடைய அம்பு அடிச்சா மழங்கி விழுது, ஏன்னா உடற்கவசம் இருக்குது கர்ணனுக்கு. இவன் நம்ம கூட இருந்தா எப்பவுமே நமக்கு பாதுகாப்புன்ற சுயநலத்துக்காக ஒரு சிற்றூரை கொடுத்தான் அவனுக்கு. ஆனா அவன் எங்கேயுமே தர்மம் பண்ணல. இப்ப நான் ஏழையா இருக்கிறேன், எனக்கு நீ ஒரு வீடு ஏறணும்னு நான் என்ன பண்ணுவேன், 10 வீடு வாங்கிக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். ஏன்னா நேற்று வீடு இல்லாத நான் கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு எனக்கு ஒரு வீடு கட்சி போச்சு. இந்த வீட்டை வச்சு 10 வீடு வாங்கி இன்னும் வசதியா வாழணும்னு ஆசைப்படுவேன். ஆனா கர்ணன் அந்த நாட்டை வச்சுக்கின்னு திக்விஜயம் பண்ணி பல நாடுகளை ஜெயிச்சு துரியோதனங்கிட்ட கொடுத்தானே தவிர அவன் எடுக்கல. அப்ப அவன் எப்படிப்பட்ட தியாகியா இருப்பான். இளமை பருவத்துல உன் பாக்கெட்ல ஒரு 1000 ரூபாய் இருந்தா 50 ரூபாய் கொடுன்னா கொடுக்க மாட்டேன்ற நீ. ஆனா அவனுக்கு புத்தி தெரியாத காலத்திலேயே பேர் வைக்கிற காலத்துல கழுத்துல இந்த குண்டல இந்த அர்த்த கொடுக்குறான். அவன் எப்படி பிறப்பாலேயே அவன் தர்மவானாவே பிறந்தான். அவன் எவனாவது உடல் கவசத்தை தியானம் பண்ணுவானா சொல்லு? அவன் உயிரை எவனாலையும் எடுக்கவே முடியாது, அந்த கவசம் எடுக்கிறதுக்கும் கொடுக்கவே முடியாது. அப்ப இந்திரன் பாக்குறான், இந்த கவசம் கர்ணங்கிட்ட இருந்துன்னா நம்ம புள்ளைய காவை தவிர்க்கவே முடியாது, கொன்னுடுவாய்வன். இந்த கவசத்தை வாங்கணும்னு அவன் மாறு இடத்துல வந்து உடற்கவசத்தை தானமா வாங்குறான். எவனாவது கொடுப்பாயோ இதை என் பாதுகாப்புக்கு இது போயாடுறேன், ஒரு 1000 ரூபாய் வச்சு இந்த கொடுக்குன்னா நாளைக்கு எனக்கு ஓனுங்க உனக்கு கொடுத்துட்டு நான் என்ன பண்றதுன்றியே. அவன் உயிரியே தானம் காக்கக்கூடிய கவசத்தையே தானம் கொடுக்குறானே, அவன் தர்மவானா துரியோதன தர்மவானா? சுயநலத்துல வாழ்ந்த துரியோதன தர்மவானா? சரியா படிங்க மகாபாரதத்தை, படிச்சுட்டு யோசிங்க, அப்பதான் உண்மைகள் புரியும். கர்ணனுடைய உதவி இல்லை, பீஷ்மருடைய உதவி இல்லை, துரோணருடைய உதவி இல்லைன்னா துரியோதனுடைய படை 2 நாள்ல 18 நாள் யுத்தம் தேவையில்லை, 2 நாள்ல கண்ணை அழிச்சிட்டு இருப்பான். இந்த பலவானுங்களால தான் 18 நாள் அந்த போர் நடந்தது. அதனால அந்த 18வது நாள் போர்ல கூட பீஷ்மர் என்ன சொல்றாரு, கர்ணனை ஒதுக்கியே வைக்கிறாரு. ஏன் கர்ணனை ஒதுக்குனாரு? கர்ணனுடைய வீரத்தை பத்தி பீஷ்மருக்கு தெரியும். கர்ணனுடைய அம்புக்கு எவனும் தப்ப முடியாதுன்னு பீஷ்மருக்கு தெரியும். ஆனா கர்ணன் இருக்கிற வரைக்கும் தான் துரியோதனனுக்கு பாதுகாப்புன்றதும் தெரியும். அதனால கர்ணனை வந்து பீஷ்மர் விலக்கியே வச்சார். அவனுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், அவன் செய்யறதெல்லாம் முட்டாள்தனமான வேலைகள் செய்யறான், அவனுக்கு ஆபத்து நெருங்கிக்கிட்டு, அந்த ஆபத்தை தடுக்கக்கூடிய ஆற்றல் கர்ணனுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால கர்ணனை போர்க்களத்துல கலந்துக்கூடாது, தளபதி ஆகக்கூடாது, நீ இதுலயே கலந்துக்கூடாது, ஒதுக்கியே வச்சான். ஆனா இவன் என்ன நினைச்சான், நம்ம ஒரு வீரன்றதையே மறந்து இருந்தால் நம்மளை அசிங்கப்படுத்துறான் அப்படின்னு கர்ணன் தப்பா நினைச்சுட்டான். அதுதான் மரண தருவாயில இருக்கும்போது பீஷ்மர்கிட்ட போய் கேட்கிறான், இது மாதிரி என்னை ஆதியிலேருந்தே புறக்கணிச்சிங்க, என்னுடைய வீரத்துக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும், மதிப்பு கிடைக்கணும் தான் நான் வாழறேன் அப்படின்னு. அப்போ அவன் சொல்றான், உன்னை விட வீரன் இந்த உலகத்துல யாரும் இல்லைடா, ஆனா உன்னை ஏன் புறக்கணிச்சேன் அப்படின்னா அந்த முட்டாளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, அதுக்கு பாதுகாப்பு நீ தான் அரணா இருப்ப, நீ இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு பாதுகாப்பு, நீ போயிட்டீன்னா அவனுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதுக்காகவே உன்னை ஒதுக்கி வச்சேன், ஆனா நீ தவறா எடுத்துக்கிறேன்னு பீஷ்மர் சொல்ற. அப்படிப்பட்ட மாவீரன் கர்ணன். கர்ணனுக்கு ஈக்குவலா ஒரு வீரன் மகாபாரத போர்ல எவனும் கிடையாது. அதே மாதிரி கர்ணனை மாதிரி இவ்வளோ பெரிய நாட்டை வச்சுக்கின்னு பீஷ்மர் ஆண்டார், எல்லாரையும் கட்டி காத்தார். அவர் என்ன தர்மம் பண்ணாரு? ஒரு தர்மமும் பண்ணல. சகுனி ஏன் இங்க வந்து சேர்ந்தான்? இவருடைய திறமையை காட்டி அங்க இவரை தூக்கின்னு வந்து கண்ணு தெரியாத கல்யாணம் பண்ணதால அவன் சகுனி பகைவனா மாறி உறவாடியே கெடுப்பான் அப்படின்ற மாதிரி அவன் உறவாடியே இந்த நாட்டையே அழிச்சுட்டான் தன்னுடைய தங்கச்சிக்காக, இல்லையா? அந்த மாதிரியான இவருடைய வீரத்தை அகங்காரத்தால பயன்படுத்தி சிகிண்டி ஏன் இங்க வந்தார்? இவருடைய அகங்காரத்தால காசி மன்னனுடைய மகள்களை தூக்கின்னு வந்து கல்யாணம் பண்ண போறாரு. 2 பொண்ணை கல்யாணம் பண்ற, ஒரு பொண்ணு என்ன கட்டிக்க வந்துறார். நான் பிரம்மச்சாரியம் கடைப்பிடிக்கிறேன், நான் கட்டிக்க முடியாம உன்னை கொள்ளாத நான் விட மாட்டேன்டான்னு மறுபிறவி எடுத்து சிகிண்டியா மாறி வர. இப்படி எல்லாரும் இருந்து கூட என்ன தர்மம் பண்ணாங்க? ஆனா யாரோ கொடுத்ததை கூட கொடுத்துட்டு போறானே அவன் தர்மம் வேணா, இவனுங்கெல்லாம் தர்மம் வேணா. இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தாதான் உண்மை தெரியும். ஏதோ பேப்பர்ல புகழ்ந்ததெல்லாம் வச்சுக்கணும் உண்மைன்னு எடுக்கக்கூடாது. உண்மையை நீங்களே சிந்திச்சீங்கன்னா உண்மை தெரியும். அது வரைக்கும் நல்லா படிங்க. ஒத்து வாழணும் சரி அப்படின்னு சொல்றாங்க சாமி. சரி. இப்போ சொந்தக்காரங்க ஒரு நல்லது கெட்டது பண்ணும்போது அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க எல்லாருக்கும் சொல்லி நம்ம அவங்களோட ஒத்து வாழ்றோம். சரி. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு நேரத்துல கெட்டு போயிட்டா ரொம்ப வறுமையான ஒரு சூழ்நிலை நமக்கு வரும்போது சரி
அவங்கெல்லாம் நம்மளை பார்த்து கேலி பேசுகிறாங்க. சரி. நம்மளுக்கு ஒரு நண்பர் இருக்கிறவங்க அவங்க தான் வந்து முன்னாடி நம்மளுக்கு உதவி செய்கிறாங்க. சரி. ஆனால் அதே நண்பரை அந்த நல்லது கெட்டதுக்கு நம்ம கூப்பிட்டோம்னா இவ யார் இவ உனக்கு என்ன வேணும் என்ன செய்யுது அப்படின்னு கேட்குறாங்க. சரி. சிறந்தவங்களா இவங்க சிறந்தவங்களா? 2 பேரும் சிறந்தவங்க. ஏன்னா எல்லா நண்பர்களும் உதவி செய்யறதில்லை. சில நண்பர்கள் வந்து உதவி செய்தே பழக்கப்பட்டவங்களும் உண்டு. சில நண்பர்கள் வந்து பழகிறவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டே பழகிறவங்களும் உண்டு. 2 விதமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி சொந்தத்தில் காசு இருக்கும்போது மதிக்கிறவங்களும் உண்டு. சில பேர் காசு இல்லாத போது மதிக்கிறவங்களும் உண்டு. காரணம் என்னென்னா காசு இருக்கும்போது இல்லாதவங்க உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. ஒரு அச்சம், நம்மளை என்ன நினைப்பாங்களோ, நம்மளை என்ன சொல்லிடுவாங்களோன்னு. ஆனால் காசு இருக்கிறவங்க சமமாக பழகுவாங்க. என்கிட்டவும் காசுக்குது அவங்ககிட்டவும் காசுக்குது எனக்கு என்ன வேற்றுமை அப்படின்ட்டு. ஆனால் காசு இல்லாதவங்க உங்கள்கிட்ட பழகிறது கஷ்டம். ஆனால் நீ காசு இல்லாத இருக்கும்போது அந்த காசு இல்லாதவங்க உங்கள்கிட்ட வந்து பழகுவான். ஆனால் காசு இருக்கிறவங்க ஒதுங்கிடுவான். ஏன்னா எப்போ தரத்தை பார்த்து பழகிறானோ அவன்லாம் எப்போ ஒன்றா விலகுவான். எப்போ மனத்தை பார்த்து பழகிறானோ அவன் எப்பவுமே இருப்பான். இதுதான் வித்தியாசமா. இப்போ ஒரு ஊரில் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க சார். சரி. இப்போ அண்ணன் வந்து நல்ல வசதிக்காரராக இருக்காரு. சரி. குடும்பத்தை அவங்க பிள்ளைங்களை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. சரி. கஷ்டம்னா என்னன்னு தெரியாமல் பிள்ளைங்களை வளர்க்குறாரு. சரி. அதே தம்பிக்காரர் வந்து ஒரு குடிக்காரர். சரி. குடிச்சிட்டு பொட்டாட்டி எழுத்து போட்டு அடிக்கிறது, பிள்ளைங்களை அடிக்கிறது, இது மாதிரி பண்ணுறாரு. சரி. அந்த பிள்ளைங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் போய் படிக்குது. சரி. அவர் வந்து கான்வென்ட்டில் படிக்க வைக்கிறாரு பசங்க. சரி. நல்லா எல்லாமே செய்கிறாரு. நிறையா சொத்து சேர்த்து வச்சுருக்காரு. ஆனால் இவர் ஒரு கட்டத்தில் பிள்ளைங்கெல்லாம் பெரிய பிள்ளை ஆயிடுதுங்க. இவர் இறந்து போகும்போது இவரோட அந்த குடிகாரரோட பிள்ளைங்க வந்து நல்லா ஒரு ராஜபோகமாக அவரை தூக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி. அவ்வளோ ஊரே வருது, கூட்டம். சரி. போகிறாங்க. அதே சமயம் அந்த பணக்காரர் பொண்டாடி பிள்ளைங்க நல்லா வச்சுருந்தவர் அவர் இறந்து போகும்போது வந்து ஒரு பெரிய நோயினால் இறந்து போகிறாரு. சரி. அவரை யாரும் தொடக்கூடாது சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி. அவர் சாவையே எங்கேயோ கொண்டு போய் யார் போடுறேன்னு தெரியாமல் போட்டுடுறாங்க. சரி. அந்த மாதிரி இதெல்லாம் ஏன் நடக்குதுங்க? ஏன் நடக்குதுன்னா பணம் இருக்குதுன்ற கர்வம், மற்றவங்களெல்லாம் அடிமைப்படுத்தி வாழறது. அதனால் நீ சாகிறப்ப உனக்கு யாருமே உதவலை. பணம் இல்லாத எல்லாருக்கிட்டும் சகஜமாக பழகும்போது நீ செத்தப்போ எல்லாருமே கூட வந்துட்டாங்க. இதனால தான் சொல்கிறாரு அழுகணி சித்தர், ரொம்ப அழகாக சொல்லுவார். எப்பா நீ வாழும்போது உன்னை பார்த்து ஊரே பயப்படும், ஆனால் நீ செத்தேன்னா பாவி செத்தாண்டா அப்படின்னு காட்டு என்னை ஊ மேலே ஏறிக்கின்னு வரும். ஆனால் நான் வாழும்போது என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க, நான் செத்தேன்னா காட்டான மேலே நான் ஏறிக்கின்னு போவேன்றார். ஏன்னா வாழும்போது பணத்தை வச்சுக்கின்னு பகிட்டு காட்டி வாழும்போது அவனுக்கு ஒரு மரியாதை. இப்போது நீங்கள் ஒரு நல்ல வசதியாக இருக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய பேச்சு உங்களுடைய செயல் எதுவுமே சரியில்லை. எல்லா ஃபங்க்ஷன்லையும் உங்களை தான் கூப்பிடுவாங்க, ஏன்னா வசதி இருக்குது, அந்த மரியாதையை கொடுப்பாங்க. ஆனால் வசதி இல்லாதவங்க உண்மையை பேசுவாங்க, சத்தியத்தை நடப்பாங்க, அவங்கள கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகம் மரியாதைன்னு ஒன்று எதிர்பார்த்துன்னு வாழுது. ஆனால் அந்த இல்லாதவன் அங்கே போகலன்னா கூட அவன் போயிட்டு போகும்போது யாரும் குறை சொல்ல மாட்டான். ஆனால் நீ இவ்வளோ வசதி உன்னை தான் கூப்பிட்டு முதல்ல நிற்க வைப்பாங்க. நீ போனோன்னு அது போகிறல அந்த பொம்பளை தெரியுமா மோசமான பொம்பளை பண்ணு பின்னாடி பேசுவான், முன்னாடி உன்னை தான் கூப்பிட்டு வைப்பான். இந்த உலகத்தினுடைய இயல்புமா அது. அதனால் அவன் என்ன நினைக்கிறான், இவன் என்ன நினைக்கிறான், நீ கடவுள் வழியில் போகிறவங்களுக்கு அந்த யோசனை வரவே கூடாது. நான் என்ன செய்கிறேன், என்னுடைய போக்கு என்ன, என்னுடைய பயணம் என்ன, அதை நான் தொடர்ந்து போகிறேன், யாராவது எதையாவது சொல்லின்னு போ அப்படின்னு போனால் அதுவே கடவுள் வழிபாடு. அப்படி போகணும். அதனால் சொல்கிறாரு, காட்டானை மேலேறி கடத்தெருவே போகையிலே நாட்டார் நம்மை பார்த்து நகை புரிவதென்றோ. ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் பயந்தான், இப்போ காட்டான் அவன் மேலே ஏறிக்கின்னு போகுது. ஊரில் இருக்கிறவங்களாம் சிரிக்கிறானா, எவ்வளோ மூடனா போகிறான் பாடுறா அப்படின்ட்டு. ஆனால் நாட்டார் நம்மை பார்த்து நகை புரிந்தாலும் காட்டானை மேலேறி போவேனே கண்ணம்மான்றாரு. ஊரில் இருக்கிறவங்களாம் எனக்கு மரியாதை கொடுல, என்னை பார்த்தா கேலியான்னு நினச்சான். ஆனால் என்னுடைய மரணத்தில் நான் காட்டானை மேலே இருந்து இந்த ஊரையே வேடிக்கை பார்த்துன்னு போகிறேன்டான்றான். வாழ்க்கைன்றது அப்படி இருக்கணும். வாழும்போது ஒத்த ஆஹா ஊகான்றது, பின்னாடி போனால் திட்டுறது, அது வாழ்க்கையே இல்லது. யாரையுமே ஏமாற்றி வாழணும்னு நினைக்கக்கூடாது, யாருக்கிட்டுமே ஏமாந்தும் வாழக்கூடாது. உன் வாழ்க்கை உனக்கு சொந்தம், நீ வாழணுமே தர அவன் பணக்காரன் இவன் ஏழை, நீ உனக்கு அந்த வேற்றுமையே வரக்கூடாது.
யாராவது எப்படியாவது இருந்துட்டு போகிறோம், நான் நல்ல மனசோட இருக்கிறேன், நல்ல தெய்வ வழிபாட்டில் இருக்கிறேன், நான் நல்லா செய்கிறேன் அப்படின்னு போகும்போது நல்ல பேர் கிடைக்கும், நல்ல மரியாதை கிடைக்கும். இல்லைன்னா போலி மரியாதை தான் கிடைக்கும். ஐயா ஆத்மா இருக்காங்க. என்ன விஷயம்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கீங்க, விந்துவோடைய பலன்கள், அதோட செயல்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. இந்த பிரம்ம ஞானம்ன்றது சின்ன பசங்களுக்கு முடியாதா? வயசான பிறகுதான் பிரம்ம ஞானத்தை அடைய முடியுமா? சின்ன பசங்களாலேயும் முடியாது, வயசானாலும் முடியாது. இடைப்பருவத்தில் முடியும். ஆனால் இடைப்பருவத்தை இவங்க அதில் போகிறதுக்கு மனம் இல்லை. அந்த வாழ்க்கைன்ற பயணம் தெரியறதுக்கு முன்னே அந்த குழந்தைங்கள புகுத்துறாங்க, அதனால் அதை அடைய முடியாது. அதே நேரத்தில் வாழ்க்கைன்ற பயணம் முடிஞ்சு போன பிறகு பிரம்ம ஞானத்துக்கு வராங்க, அதுவும் முடியாது. ஏன்னா உடலில் பலம் வேணும். உடலில் பலம் வேணும்னா விந்து சுரப்பு வேணும். விந்து சுரப்பு இருக்கும்போது அதை அடக்கணும். அப்போ தான் அந்த பிரம்ம ஞானம், பிரம்மம்னா விந்துன்னு அர்த்தம், அந்த விந்துவை மேலேற்ற முடியும். அந்த வயசு விந்து சுரப்பு இல்லாத காலத்திலையும் விந்துவை பற்றி தெரியாத காலத்திலையும் பிரம்ம ஞானத்துக்குள்ளே வரும்போது அதை அடைய முடியாது. இப்போது ஞான சம்பந்தர் அவர் பிரம்ம ஞானத்தை 8 வயசுலேயே அடைஞ்சார். அது எப்படி அடைஞ்சார் அப்படின்னா, அவர் பல காலமாக அதில் தொடர்ச்சியாக இருந்து அந்த பிறப்பில் அவர் முடிக்கிறார் அதை. அதனால் அவருக்கு 8 வயசு சாத்தியம். சாதாரண குழந்தைங்களெல்லாம் இட்டுன்னு பிரம்ம ஞானம் பெறணும்னா அது ஒருபோதும் முடியாது, ஏமாந்து போயிடும் குழந்தைங்க. அதே மாதிரி ரொம்ப வயசான பிறகும் முடியாது. அதிலேயே போகலாமே தவிர அதை அடைய முடியாது. ஏன்னா பிரம்மஞானம் அடையிறது அவ்வளோ விளையாட்டியான விஷயம் இல்லை, ரொம்ப கடினமான விஷயம். உலக வாழ்வு மாதிரி கிடையாது. அது உடலுக்குள்ளவே உலகத்தில் ஆணும் பெண்ணும் எப்படி புணர்ந்தால் இன்பம் கிடைக்குதோ அதே மாதிரி ஒரு உடலுக்குள்ளேயே ஆணும் பெண்ணும் புணரல் வைக்கணும். அப்படி புணரல் வச்சால் அது இன்பம் கிடைக்கும். அந்த இன்பம் பேரின்பம் அது. அதனால் அகஸ்தியர் ரொம்ப அழகாக சொல்லுவார், உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரை எடுத்தே உயிரே வாங்கு, பெண்ணின்பால் இந்திரியம் இடும்போதும் அவத்தில் நெல்லு, தின்னும் கைலை மருந்து அதுவே ஆகும், மண்ணுழி காலம் மட்டும் வாழலாம் பாரு, மரளி கையில் அகப்பட மாட்டாயின்வார். இப்போது சாப்பிடும் போதும் அந்த விந்துவை மேலே ஏற்றணும், பொம்பளை கிட்ட போகும்போதும் அந்த விந்துவை மேலே ஏற்றணும். இப்படி பழகணுண்டான்றார். இது பழகி இந்த ஸ்தூல விந்தும் சூட்சம விந்தும் ஒன்றா இணையிறது தான் இன்பம்டான்றார். அந்த இன்பம் பேரின்பம். அந்த இன்பத்தை அடைஞ்சவனுக்கு இங்கே யமன்ற பேச்சுக்கே இடமில்லை. ஏன்னா அந்த விந்துன்றது இங்கத்தி பொருள் இல்லை, அது கைலாய பொருள்ன்றார். அப்போது அந்த மாதிரி பழக முடியுமா? வயசாகி அவனே உட்கார்ந்த ஏந்து முடியல என்ன மாதிரி உட்காந்துக்கும் போது அந்த பிரம்மஞானத்தை எப்படி அடைய முடியும்? முடியாது. அதே மாதிரி அது இன்னாதுன்னே தெரியாத காலத்தில் போய் அதை அடையணுன்னா முடியுமா? இப்போ 1ஆம் கிளாஸ் பையனை அனுப்பிச்சு ஒரு கோர்ட்டில் ஒரு குற்றவாளிக்கு வாதாடுவானா? ஏன் முடியாது? குழந்தை தானே முடியணும் இல்லை? அனுபவம் கிடையாது, வயசு கிடையாது. அதே மாதிரி பிரம்மஞானம்ன்றது அவ்வளோ விளையாட்டு இல்லை, கடினமான விஷயம். அதுக்கு ரொம்ப மனம் பக்குவப்படணும், ரொம்ப அனுபவம் வேணும், உலக விஷயத்தை மறக்கணும், உயிர் விஷயத்தை நினைக்கணும். இவ்வளவும் நடந்தால் மட்டுமே பிரம்மஞானம் சார். பாதையில் போய் வந்தேன். ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒத்துழைக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் பிள்ளைங்களாம் கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில் போவோம், நம்ம ரெண்டும் சேர்ந்தே போவோம், இப்பவுமே ஏன் போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம். கடைசியில் போகணும், பிள்ளைங்களுக்கெல்லாம் கரையேற்றிடணும், நல்ல விஷயந்தான். ஆனால் பிள்ளைங்களை கரையாற்றுறதுக்கு முன்னே நீ போய் சேர்ந்துட்டீன்னா என்ன பண்ணுவேன்? எப்படி தெரிஞ்சுப்ப இதை? அதெல்லாம் முடியாதுன்னா போனாலும். அதனால் இது மூட நம்பிக்கைன்னு அர்த்தம் இதுக்கு. ஏன்னா நம்ம அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தா வந்துக்கிறேன், நான் 100 வருஷம் பொறுத்து வரேன். நீட்டு மரணம்ன்றது இறைவன் முடிவு பண்ணி வச்சுக்கிறான் நமக்குள்ள. அது எப்போ வேணாலும் நடக்கலாம். இப்போ பேசினுக்கிறேன், நாளைக்கு நான் இல்லாமல் போயிடலாம். அதனால் நான் இருக்கும்போது உண்மையை தெரிஞ்சுக்கணும். பின்னாடி நான் தெரிஞ்சுக்கலாம், நாளைக்கு தெரிஞ்சுக்கலான்னா நாளைக்கு நான் இருந்தால் தானே தெரிஞ்சுக்கிறதுக்கு. நானே இல்லையே அப்புறம் உண்மை எப்படி தெரிஞ்சுப்பேன்? அதனால் கிடைக்கும் போது பயன்படுத்திக்குங்க. இது அறியாமையில் சொல்கிற விஷயம். 2 பேர் போகலாங்க, சட்டியில் இருந்தால் தான் அகப்பிக்கு வரும். சட்டி காலியாக இருந்ததுன்னா சொரன்னா கூட கிடைக்காது. இளமை இருக்கும்போது தான் ஞானம் வரும், முதுமையில் ஞானம் வராது, நினைவு தான் வரும். அதனால தான் நான் சொல்கிறது, எல்லோரும் இளமையில் வைப்போம், பிடிங்க இதை, நல்ல நிலைக்கு வருவீங்கன்ட்டு. முதுமையில் இதை பிடிக்க முடியாது. இது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை.
இது மற்ற கடவுள் வழிபாடு மாதிரி கிடையாது. உன்னை தேடி எடுக்கிறது, உண்மையை தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு உங்கள்கிட்ட பொருள் இருக்கணும். பொருள்னா விந்துன்னு அர்த்தம். ஆணுக்கு விந்து இருக்கணும், பெண்ணுக்கு சுரோனிதம் இருக்கணும். இந்த ரெண்டும் இல்லாத கடவுள்கிட்ட போகவே முடியாது இந்த கொம்பனாலையும். அதனால் அந்த ரெண்டையும் எடுத்துன்னு போய் விளையாட கற்றுக்கணும். அது கூட அது விளையாடணுன்னா அது உங்கள்கிட்ட இருக்கணும். இருந்தால் தான் விளையாடுவேன். 40 வயசுக்கு மேலே போச்சுன்னா அது தானாகவே குறைய ஆரம்பிச்சிட்டோம். குறைஞ்சி போச்சுன்னா நீ எந்த கடவுளையும் தேட முடியாது. சும்மா ஏமாந்து போடுவீங்க. சொல்லியாச்சு. அவங்க வந்து உங்கள் வீடியோ எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு, வீட்டை விட்டு வெளியில் போயிட மாட்டேன்னு எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு. அவங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. அது வராது. சில பொம்பளைங்களுக்கு சம்பாதிச்சு அப்படியே கொடுப்ப கொள்ளுக்குது. பாவம் அது கூட போகுதுன்னு பயப்படுவாங்க. அவங்க கேட்குற கேள்வி ஒரே பொம்பளை பயப்படுறதே காரணம் என்ன தெரியுமா? ஆம்பளை நீ போயிட்டு போகிறேன்னு பயப்படுறது இல்லை, உன் வருமானம் போயிட்டு போகுதுன்னு பயப்படுவாங்க. ஏன் கல்யாணம் பண்ணீங்க, ஏன் குழந்தை பார்த்தீங்க, இதுக்கு ஏன் இந்த பாதையில் போகணுன்னு கேட்குற 2 வருஷமா இதே கேள்வி தான். அவங்க பதில் சொல்ல முடியல. கேட்டுக்கினே கேட்டா நீ உன் வழியில் போய்கிட்டே தான் இருக்கேன். ஆமாம். அப்போ உங்களால் முடியல. ஏன்னா ஒரு விஷயத்த ஒரு முறை சொல்லுவாங்க, மறுமுறை சொல்லுவாங்க, 3வது வாட்டின்னு சொல்லுவாங்க. நீ 3 வாட்டி இப்போ நான் ஒரு ஆள் வந்து எனக்கு நோட்டீஸ் வைப்பார் கல்யாணத்துக்கு. நான் அவர் கல்யாணத்துக்கு நோட்டீஸ் வச்சுட்டாருன்னு போயிட்டேன்னு வச்சுக்கோ, அவர் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நோட்டீஸ் வச்சுருப்பார் எனக்கு இல்லை. ஆனால் ஒரு வாட்டி நோட்டீஸ் வச்சா நீ போக மாட்டேன். அவர் என்ன நினச்சிப்பார், பாவம் சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை போல வரலன்னு வரும். 2வது வாட்டி நோட்டீஸ் வைப்பார், போக மாட்டேன். 3வது வாட்டி நோட்டீஸ், அதோட எனக்கு நோட்டீஸை வைக்க மாட்டார். அது மாதிரி நீ சொல்கிறதெல்லாம் சொல்லிக்கினே இருந்துட்டு நீ போய் நேர அப்புறம் சொல்லவே மாட்டாங்க. கம்மன் ஆகிடும். எது சொன்னாலும் இது குறைக்கல அப்படின்னு நிறுத்திடுவாங்க. அதோட நீ உன் வழிக்கு கிளியர் ஆகிடும். போ சந்தோஷம். ஊரடங்கோட நான் நடந்து வரணும் பிளான் பண்ணியிருந்தேன் ஐயா. அப்புறம் முடியல, கிட்ட சத்தம் போட்டாங்க, எவ்வளோ வழி போயிட்டு இருந்தாலும் ஊரோட வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன பௌர்ணமி நடந்து வந்தேன். ஒரு 6 நாள் தான் டைம் இருந்து. சரி, ஒரு நாள் மட்டும் நடந்தேன். 55 கிலோமீட்டர் தான் நடக்க முடிஞ்சுது. நைட்டு நடந்தால் ஒரு 80 கிலோமீட்டர் நடந்திருப்பேன். 6 நாளைக்கு நடந்து வந்து சேர முடியாதுன்னு முடியாச்சு. உடம்பு ரொம்ப கஷ்டமாக ரிட்டர்ன் போயிட்டேன். வீட்டில் என்னைக்கு ஒதுக்குறாங்க வெறுக்கிறாங்களோ அந்த டைமில் வந்து போயிடலாம் பாட்டி வச்சுருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு வெறித்தனமான அன்புன்னு சொல்லலாம். பெண்ணுன்ற பொருள் வந்துக்குது, அது ஒரு காந்தம். இப்போ இந்த பக்கம் இப்படி திரும்பி உட்காந்துருந்தீங்கன்னா அங்கே போய் யார் போகிறாங்கன்னு தெரியாது இல்லை. 4 ஆம்பளை போனால் கூட திரும்ப மாட்டேன். ஆனால் ஒரு பொம்பளை அங்கே போனால்னா நீ தானாகவே திரும்பிடுவேன். அது ஒரு ஈர்ப்பு. அதே மாதிரி ஒரு பொம்பளை அடுப்பாங்கரையில் சோறாக்கினப்போ அவளுக்கு யார் போகிறான் யார் வரான் ரோட்டில் தெரியாது. 10 பொம்பளை போனால் கூட அவள் திரும்பி பார்க்க மாட்டான். ஆனால் ஒரு ஆம்பளை போனால் நான் தன்னறியாமல் எங்கெங்கே போகிறீங்கன்னு. இது பெண்ணுக்கிட்ட ஆண் ஒரு காந்தம், ஆணுக்கிட்ட பெண்ணு ஒரு காந்தம். ஒரு உடலுக்குள்ளேயும் 2 இருக்குது. ஒரு பெண் இருக்கிறான், ஒரு ஆண் இருக்கிறான். ஒரு பெண் உடல்லையும் ஆண் இருக்கிறான், பெண் இருக்கிறான். ஆண் உடல்லையும் பெண் இருக்கிறான், ஆண் இருக்கிறான். இந்த 2ம் சேர்ந்து தான் உலகத்தில் விளையாடி நிற்குது. அந்த ஆண் பெண்ணுன்றது தான் சந்திரன்றது பெண்ணாகவும் சூரியன்றது ஆணாகவும் உடலுக்குள்ளே விளையாடி நிற்குது. அது இருக்கிற வரைக்கும் இந்த இயக்கம்லாம் இருக்கும். அதனால் இதை கண்டெல்லாம் பயப்படக்கூடாது. நீ போகிற பாதையில் நீ போய்கினே இருக்கணும். எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்னொரு நண்பருக்கு ஒரு சந்தேகம். அவங்க தாத்தா காலத்தில் பசுமாடு வளர்த்துருக்காங்க. பக்கத்து தோட்டத்தில் மேய்ஞ்சிருக்குது. அவங்க வந்து சண்டையில் வந்து பசுமாட்டு நாக்கை இழுப்பு வச்சு அறுத்துருக்காங்க அவங்க தாத்தா. அது அத்தான் போல் ஸ்டேஷனுக்கு போகிறான். உனக்கு என்ன போச்சு, உன் வேலையை நீ பாரு. இல்லை அவங்க வளர்த்து நமக்கு என்னத்துக்கு ஊரு கதை, ஆம்பளை ஊரில் 1000 கதை நடக்கும். எல்லாம் போய் நம்ம மதியம் பண்ண முடியுமா? பாவம் நீடிக்குமான்னு சொல்லி அந்த பாவ புண்ணியம் அவனோட போகுது. உனக்கு எதுக்கு அது? நீ அத்தை உனக்கு பாவம், அவன் அத்தை அவனோட பாவத்தில் போட்ட சொல்லி வருத்தப்பட்டாங்க. போட்டப்பா உனக்கு செய்யும்போது தெரியலையா? போட்டமே. எப்போ ஒரு மனுஷன் பாவம் நினச்சிடறான்னு அப்போ வந்துடுச்சுன்னு அர்த்தம் உனக்கு. எப்போ ஒருத்தன் ஒரு செயலை செய்து அது புண்ணியம்னு நினைக்கிறேன்னா அப்போ புண்ணியம் வந்துடுச்சு. நினைவு தான் செயலாகும். அதனால் அவன் எதை செய்தானோ அதுக்கேற்ற மாதிரி அவன் அனுபவிச்சுட்டு போகிறான். நீ செய்கிற செயல் நல்ல செயலாக செய்தும் போ. சரி. ஒரு வீட்டில் ஒரு சாவாகி போச்சு. சாவை எடுத்து போய் போச்சுட்டான், குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். 3 மாதம் கோயிலுக்கு போகக்கூடாதான் தீட்டான். எங்கடா உட்காந்துங்கிறது தீட்டு? செத்து தீட்டு இருக்கிறதே போய் பொச்சு போட்டு அப்புறம் எங்கே உட்காந்துங்கிறது தீட்டு? உங்கள் அம்மாவுக்கு 10 மாதம் தீட்டு போயிருந்தா நீ பிறந்திருப்பியா? இப்போ லட்சக்கணக்கில் செலவு பண்ணிக்கிறோம். என் பொண்ணு முழுகினே இருக்குதுங்க, முழுவாமை இல்லைங்க அப்படின்ட்டு. என்னது அது முழுவாமை? மாதம் அந்த தீட்டு வந்தால் வீடு தூரம் ஆகிக்கினே இருக்குது. அப்போ கர்ப்பம் தரிக்கலை. அப்போ தீட்டு நின்னா தான் கர்ப்பம் தரிக்கும். நம்மெல்லாம் தீட்டு தான். எங்கள் அம்மாவுக்கு 10 மாதம் தீட்டு போயிருந்தால் நான் பிறந்திருக்க போதில்லை, இங்கே கத்த போதில்லை. நரோட் நாராயணான்ட்டு இல்லை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவங்க அம்மாவனுடைய அப்பாவனுடைய தீட்டில் தான் வாழ்ந்துன்னுக்கிறான். ஆனால் செத்து போய் பொச்சிட்டு ஒன்று தீட்டு கோயிலுக்கு போகக்கூடாது. தீட்டாச்சு ஏட்டா கற்பனை கொளுத்துனாங்க, சாமிக்கு மருந்தை கொளுத்துலாமாங்க?
தீட்டாச்ச தலைமாட்டில் ஏன்டா விளக்க கொளுத்துன? யோசித்தானே? எவனோ மடையன் சொல்லி வச்சதெல்லாம் இங்கே செய்துன்னுக்கிறான். இப்போ சிந்திக்கவே இல்லை. ஒருத்தர் செத்து போட்டான், உடனே அவனுக்கு விளக்க கொளுத்து தேங்காய் உடச்சி ஊத வச்சு கொளுத்து வச்சிடறான். கொளுத்துலாமா? சாமிக்கு வைக்கிறது போய் பொணத்துக்கு வைக்கலாமா? ஏன் யோசிக்கல? யோசிக்கவே மாட்டான். இவனுக்கு மூளை இருந்தால் தானே யோசிக்கிறதுக்கு. அவர் சொன்னாருங்க செய்துங்க அப்படின்னு. இல்லை, தீட்டு பொருளை வச்சுக்கின்னு விளக்க கொளுத்துலாமா? தப்பு இல்லையா? எப்படி கொளுத்துற? இதெல்லாம் கொளுத்திட்டு அப்புறம் கோயிலுக்கு மட்டும் போகக்கூடாதா? ஏண்டா செத்தவனையே எதுக்கு தேங்காய் உடச்சி வைக்கிறான்? எதுக்கு ஊடு, எவ்வளோ பெரிய ஊடாக இருந்தாலும் நடு ரோட்டில் எடுத்துன்னு வந்து போடுறான்? ஐயா இவர் நல்லவரோ கெட்டவரோ, இவர் ஊரில் அக்குறம் பண்ணாரோ நல்லது பண்ணாரோ, இப்போ அவர் ஒன்றுமே பண்ண முடியாது, ஊந்துட்டார், எல்லாரும் வாங்கன்றதுக்கு தான் ரோட்டில் தூக்கிட்டு வந்து போடுறான். இல்லை, அதை போட்டு தீட்டு வந்துடுச்சுடான்னா எங்கேருந்துடா தீட்டு வந்தது? உன் பொண்டாட்டி தீட்டு இல்லை, உன் பொண்ணு தீட்டு இல்லை, உன் புள்ள தீட்டு இல்லை, நீ தீட்டு இல்லையா? இதையெல்லாம் சிந்திச்சாதான் ஆன்மீகமே புரியும். இதெல்லாம் சிந்திக்காம கண்டதை தீட்டு, இவனை தொட்டா தீட்டு, அவனை தொட்டா தீட்டுன்னா இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, ஏய் அவன் எஸ்சி, அவன் இடுப்பில் தோளில் துண்டு போடக்கூடாது, காலில் செருப்பு போடக்கூடாது. என்னடா மனுஷன் தானடா? ஏன்டா இந்த பாகுபாடு உங்களுக்கு? ஆனால் அப்படிப்பட்டவனை உங்கள் அப்பன் செத்த உடனே முதல்ல அவங்ககிட்ட அவன் சொல்லி மோளை அடிக்க சொல்கிறேன். அது எப்படிடா நியாயம்? இதெல்லாம் யோசிக்கணும். மனுஷனுக்குள்ள பாகுபாடே வரக்கூடாது. எல்லாரும் தாய் வயிற்றில் பிறந்தவன் இந்த பூமியில், எல்லாரும் இந்த மண்ணில் அழிய போகிறவன். இதில் என்ன வேற்றுமகுது? வசதி இருந்தால் உன்னோட போ, வசதி இல்லை என்னோட போகிறேன். அந்த மாதிரி மனோபாவத்தை வளர்த்தால் தான் தெய்வீகத்தை வளர்க்க முடியும். அது மாதிரி இல்லாத இந்து மதம் அழிஞ்சதுக்கு பிராமண ஒரு காரணம். இந்து மதம் இன்னும் நிற்கிறதுக்கு காரணம் பிராமணன். ஏன் எப்படி அது ஒரே ஆளை சொல்கிறீங்களேன்னு கேட்பீங்கல்ல? அப்படி தானே கேட்க வருது மனசில், அப்படி தான் தோணுது, அப்படி தானே தோணுது. இந்து மதத்துக்குள்ள வீட்டுக்குள்ள நீ எந்த ஜாதியாவனா இருந்துட்டு போ, உன் குடும்பத்துக்குள்ள எந்த ஜாதியாவனா இருந்துட்டு போ, அது குடும்பத்தோடு வச்சுக்கோ. சாமி கும்பிட்றதுல என்னடா ஜாதி? யாரா இங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சாமியை தவிர? சாமி மட்டும்தானே சாவாதது. நீ எல்லாம் சாவதானே போகிற. சொன்னவனும் சாவ போகிறான், கேட்டவனும் சாவ போகிறான். அப்புறம் யார் இங்கே உயர்ந்தவன்? தெய்வ வழிபாட்டாண்ட நீ வராதன்னு சொல்கிறதுக்கு எவனுக்குமே உரிமை கிடையாது. கடவுளை வழிபாட தடை போடுறதுக்கு இந்த உலகத்தில் கடவுளை தவிர வேறு எவனுக்கும் உரிமை கிடையாது. அப்படிப்பட்ட கடவுளை வழிபட்ட இடத்துல தாழ்த்தப்பட்டவன் உள்ள வராத, வசதி இருந்தா உள்ளவா அப்படின்னு சொன்னதால மத மாற்றம் உண்டாச்சு. ஏன்னா மனுஷனுக்கு ரெண்டு விஷயம்தான், ஒன்று மானம், இன்னொன்று பசி. இது ரெண்டு தானே மனுஷனுக்கு. இது ரெண்டு எங்கே கிடைக்குதோ அங்கே போய் சேர்ந்துட்டான். மதம் மாற்றான யார் காரணம்? அதுக்கு நீதானடா காரணம். ஆனால் அதே நேரத்தில் விளக்கு கொளுத்தாத இடத்துல மச்சம் போய் கொளுத்தாத இடத்துல பிராமணன் போய் விளக்கு கொளுத்து வைப்பான். இன்றைக்கி இந்து மதத்தில் இந்த கோயில்கள்லாம் தெக்க வச்சான்னு சொன்னால் வெள்ளக்காரன் பீரியட்லேருந்து முஸ்லீம் பீரியட்லேருந்து இந்துக்கு பிராமணரால் தான் தப்புச்சது. இதையெல்லாம் தெரியாமல் தெய்வ வழிபாடு எங்கடா நடத்துறது? ஒற்றை ஊரார் கோயில் என்னது? பீச்சோரங்கிற கோயில் எப்போ உருவாச்சு? எதுவும் தெரியாது, ஏதோ ஒன்று சொன்னாங்க, வந்துட்டேன். ஏன்பா பட்டினத்தார் சொல்கிறாரு, அந்த ஒற்றை ஊரார் கோயில் எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறார். ஏன் இந்த பேனுக்கெல்லாம் இந்த திருஷ்டி வந்துச்சா? எந்த வேலைக்கு அவரு பட்டினத்தார் சொல்றாரு, கண்டம் கரியதாம் கரும்பு, கண்மூன்று உடையதாம், அண்டத்தை போன்றதாம், தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்புன்றார். எல்லாருக்கும் தித்திக்கும் கரும்புன்னு சொல்லலை அவர். பாரு எவ்வளோ பேர் அறிவாளிப்பார் அவர். தொண்டருக்கு தித்திக்குமா? யார் தொண்டர்? கோயிலில் இருக்கிறவெல்லாம் தொழில் செய்கிறான், துட்டு வாங்கினுக்கிறான். இல்லை, தொண்டு செய்தது 1000 வருஷத்துக்கு முன்னே. இப்போ எல்லா கோவிலும் தொண்டு செய்கிறான். பூ கட்டினா இவ்வளோ இத்தனை முழம் கட்டினா துட்டு கொடுன்றான். 4 அண்டா தேய்ச்சா இத்தனை அண்டா தேய்ச்சா துட்டு கொடுன்றான். ஐயர் பூஜை பண்ணால் எனக்கு சம்பளம்ன்றான். தொண்டு அவன் செய்கிறான். அப்போ இவனுக்கெல்லாம் கிடைக்குமா அருள்? இதை பட்டினத்தார் 1100 வருஷத்துக்கு முன்னே சொல்லிட்டார். கண்டம் கரியதாம் கரும்பு, கண்மூன்றுடையதாம், அண்டத்தை போன்றதாம், தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்பு அப்படின்னா ஒற்றை ஊரார் கோயில். வடுவடி அம்மன் கோயிலுன்னு சொல்கிறீங்கள, அந்த கோயிலில் சிவத்தோடு கலந்தவர் அவர். அவருக்கு ஏன் சமாதி? ஒளியோடு கலந்தவர் வள்ளலார். அவருக்கு ஏன் சமாதி? எப்பவுமே மனிதனோட உறவாடுறவங்களுக்கெல்லாம் சமாதி உண்டு.
ஆனால் மனிதன் உன்னை விட்டு விலகி வாழ்ந்தவங்களுக்கு சமாதியே கிடையாது. பத்திரகிரிக்கு எங்கே சமாதி? எந்த சித்தனுக்கும் சமாதியே கிடையாது. இது வாயில் ஏதாவது பொழுதுபோக்கு எதனா ஒரு புக்கில் படிக்கிறது, அதை வச்சுக்கணும் இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தி நான் எழுதுறது, இப்படி போயினுக்குது இந்து மதம். அதனால தான் இந்து மதம் கெட்டுக்குன்னுக்கிறத ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லிங்கிறதால தான் உண்மையை ஆராய்ஞ்சி உண்மையை பேச மாட்டேன்றான். அதனால் இந்து மதம் கெட்டுக்குன்னுக்குது. அவன் கற்பனைக்கு பேசுங்கிறான், எது நிஜம் எது போய். நம்ம பேசுனா ஒருத்தனை பயம்படுத்தக்கூடாது, ஒருத்தனை தைரியசாலி ஆக்கணும். அப்படி இருக்கணும் நம்ம பேச்சு. பேய்க்குது, பிசாசிக்குது, பில்லிக்குது, சூனியங்குதுன்னு பயம்படுத்தக்கூடாது. அவன் ஏற்கனவே பயந்து போய் தான் மறந்து போய் வாழ்ந்துன்னுக்கிறான் வாழ்க்கையை. இன்னும் நம்ம பயம்படுத்தலாமா? நம்ம பேசுகிறதெல்லாம் தைரியப்படுத்துகிற மாதிரி இருக்கணும் மனுஷனை. அப்படி தான்ப்பா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பேசுங்கிறேன். எனக்கு எல்லாம் தெரியாது, நான் ஒரு படிக்காதவன், ஏதோ என் அறிவு கட்டினதை நான் பேசுங்கிறேன் சாமி. ஏன்பா எல்லாருக்கும் சொல்கிறேன், ஏன்பா காக்கி ஷர்ட்டுக்கார எங்கேருந்து வந்துக்கிற? ஏன்பா காஞ்சி வருமா? போன மாதம் பெயிண்ட்டு கடையிலேருந்து அரிசி கொடுத்து அமைச்சிக்கிறாரு ஆட்டோவில். இந்த ஆசிரமத்தினுடைய அடிப்படையே இங்கே யார் வந்தாலும் அவன் ஆசிரமத்தை சார்ந்தவனா வெளியால் சார்ந்தவனான்றதுலாம் பிரச்சனையே கிடையாது. சாப்பாடு போடணும் எல்லாருக்கும். ஆனால் அவர் அரிசி மூட்டை எடுத்துன்னு வந்து போட்ட உடனே இங்கே யாரோ சொல்லியிருக்கிறாங்க, வாய் சும்மா இல்லாத கொழுத்து போகணும், காக்கி ஷர்ட்டு போட்டுன்னு உள்ளே வரக்கூடாது, வெள்ளை ஷர்ட்டு துணி கட்டிக்கின்னு தான் வரணும்னு. கட்சியில் பசி நேரத்துக்கு வந்தால் திருப்பிக்கின்னு போய்க்கிறான் சாப்பிடாமையே. இது எவ்வளோ பெரிய தப்பு. வாயை வச்சுன்னு சும்மா இருக்கணும். நம்ம மேஸ்திரி வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. இங்கே யார் வந்தாலும் சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் சாப்பிட்ணுன்னு சொல்லிங்கிறேன். ஒரு ஆள் வந்துட்டு ஒருத்தன் பசியோடு போய் 1000 பேருக்கு சோறு போட்டு புண்ணியமே கிடையாது. ஒரு வயிறு எரிஞ்சு போகக்கூடாது. எல்லோரும் நான் போகிற வரவனெல்லாம் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிங்கிறேன். போன மாதம் அந்த மாதிரி வேலை பண்ணிக்கிறாங்க. இனிமேல் யாரும் எனக்கு தெரியாத அந்த மாதிரி பேசக்கூடாது. சொல்லுப்பா, யார்ப்பா வர்றது அடுத்தது? ஐயா, ஆன்மீகத்தில் நம்ம பயணம் வரும்போது பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஏதோ ஒரு வகையில் இடத்துல பொய் சொல்ல வருது. தொழிலில் நான் எல்லாம் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன். எந்த ஒரு வயசுலையும் நேர்மையாக தான் பேசணும்னு சொல்லியிருக்கேன். எதில் சொல்லிக்கிறேன்? ஆன்மீகத்தில் தானே ஐயா. ஆன்மீகத்தில் பொய் சொல்லக்கூடாது. சரி ஐயா. உலக வாழ்க்கையில் பொய் சொல்லாத ஒரு கொம்பனும் வாழ்ந்ததே இல்லை. சரி. இவர் ஆட்டோ ஓட்டுறாரு. சரி ஐயா. இவர் ஏற்றின்னு போகிற ஆள் ஒரு 50 ரூபாய்க்கு ஏற்றின்னு போய் விடலாம். சரி ஐயா. அவ்வளோதான் ஆகும். சரி ஐயா. ஆனால் இவர் என்ன பண்ணுவார்? ஏமாற்றுவார், வரங்களை ஏமாத்துறாரு. சரி. இவர் என்ன சொல்கிறாரு? 150 ரூபா ஆகும் அங்கே போகிறதுக்கு. பெட்ரோல் விலை ஏறி போச்சு, டீசல் விலை ஏறி போச்சு, 150 ரூபா ஆகுன்றாரு. ஏன் அவர் 150 ரூபான்னு சொல்கிறாரு தெரியுமா? அந்த ஒரு சவாரி கிடச்சி மறு சவாரி கிடைக்கலன்னா என்ன பண்ணுவார்? அவர் பொழப்பு போயிடும். அதனால் கிடைக்கிற வரைக்கும் சுற்றணும்னு சுற்றுறாரு. ஆனால் நான் பல முறை சொல்லிக்கிறேன், தாயாண்ட போய் சொல்லாத, சரி, தெய்வத்தாண்ட போய் சொல்லாத, பொண்டாட்டியாண்ட போய் சொல்லாத. எங்கெங்கே இருக்கிறியோ அங்கே அதுவாக இருக்கணும். சரியா. எல்லாத்தையும் நான் கடவுள் பக்தங்கன்னா ரோட்டுக்கு போனீங்கன்னா பிச்சை தான் எடுக்கணும். சரி. அதனால் உலக வாழ்க்கை வேறு, தெய்வீகம் வேறு. சரி. உலக வாழ்க்கையில் எல்லா மனிதர் மாதிரி வாழும். சரி. தெய்வீகத்தில் சத்தியத்தில் இருக்கு. சரி. அதை தான் நான் சொல்லிக்கிறேன் சாமி. சரி. இன்னொன்று, அந்த 63 நாயன்மார்களா? ஏமா 63 நாயன்மார்களா? நீ உனக்கு எதுக்கு அது? நீ என்ன நாயன்மார் ஆக போகிற? கல்யாணம் ஆயிடுச்சா? குழந்தைங்கதா? 63 நாயன்மாருக்கு கல்யாணம் ஆகல. அது மாதிரி விட்டுட்டு வந்துட்டேன்னா 63 நாயனார் பற்றி நான் சொல்லித்தரேன். சரி. அதனால் நம்ம தகுதி என்னான்னு பார்க்கணும். மகான்கள் தகுதியை நம்ம கூட ஒப்பிடக்கூடாது. ஏன்னா அவங்க வீடு வாசல் சொந்தம் ஊர் பந்தம் எதுவுமே கிடையாது. கடவுள் மட்டும்தான் வரும் அவங்களுக்கு. நம்ம ஊரெல்லாம் சொந்தக்காரை வச்சுக்கின்னு எங்கேருந்து நமக்கு நாயன்மாரை பற்றி பேசுறது? என்ன நாயன்மாருக்கு? சார், இது மாணிக்கம் சார், ஒரு வளர்ந்தது வில்லு விளைந்து பூசல், வளர்ந்தது வில்லு விளைந்தது பூசல், குழந்தை முப்பற தீபரன்னு ஒரு பாட்டு ஒன்று வருது. அதுக்கு அர்த்தம் புரியல. நீ தான் சொல்லணும். நீ தானே படித்த, நான் படிக்கலையே. சரி. நான் படிச்சிருந்தா நான் படித்ததெல்லாம் நான் சொல்லிங்கிறேன். சரி. நீ படிச்சு நீ சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். இல்லை நான் தான் சொல்லணும் நீ தான் சொல்லணும்ல. யார் ஒன்றால் நல்ல விஷயத்த பேசலாம். அதனால் கண்ட பாட்டெல்லாம் ஃபஸ்ட்டு இங்கே வந்து கேள்வி கேட்கக்கூடாது. இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சேன்னா பாடம் பண்ண மாட்டேன்னு அர்த்தம். பாடம் பண்ணுறவனுக்கு எந்த கேள்வியும் வரக்கூடாது. இப்போ சரி, உச்சக்கட்ட எல்லா பாடம் வாங்கின பார், அப்போ தான் கேள்வி வரணும். சொல்லு சாமி. ஒரு சின்ன சந்தேகம் சாமி. சித்தர் நினைச்சா ஒருத்தங்க தலையெழுத்தை மாற்ற முடியுமா? ஏமா சித்தர்கள் நினைத்தால் கடவுளாலேயே மாற்ற முடியாது. தலையெழுத்தை மாற்ற முடியாது. சரி சாமி. இப்போ பிறக்கும் போதே ஒருவன் வந்து உனக்கு எழுதி வச்சுக்கின, நீயே எழுதி வச்சுக்கின இன்ஜினியர் டாக்டர் அப்படிங்கிறது அப்போவே பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஆமாம் ஆமாம். அப்போ ஒருத்தன் வந்து திருடுறான் கொள்ளையடிக்கிறானா அவனுக்கு அதுக்காகவே பிறந்தவன்.
அப்போ இது தப்புங்கிறது வந்து அப்போ அவனை தப்பு ரைட்டு செய்யாதவனுக்கு தானே தெரியும், செய்தவனுக்கு தப்பு ரைட் தெரியும். ஒருத்தன் கொலை பண்ணுறான், அவனுக்கு சரின்னு தானே குத்துறான், தப்புன்னா ஏன் போய் குத்த போகிறான்? ஒருத்தன் திருடுறான் ஊரா மட்டும் பொருள், தப்புன்னா அவன் ஏன் திருட போகிறான்? அவனுக்கு அது சரி, பார்த்தவனுக்கு தப்பு. அப்படி அப்போ தலையெழுத்து வந்து என்னவோ அதுபடி தான் நடந்துகிட்டு இருக்கோம். ஒரு சித்தர்னாலையும் மாற்ற முடியாது. நபிகள் நாயகர் சொல்கிறாரு, ஒரு மனிதன் பிறக்கும் போது அது கொஞ்சம் வேறுபட்ட விஷயம் அது. ஏன்னா பிறந்த செத்தவன் திருப்பி பிறக்க போதெல்லாம் கடவுளே தேவை கிடையாது. மனுஷன் ஒருத்தன் பிறந்தா அவன் வாழ்ந்துருக்கிறான், செத்து போகிறான், திருப்பி அவனுக்கு மறுபிறப்பு இல்லைன்னு சொன்னால் கடவுளுக்கு இங்கே வேலை கிடையாது. கடவுள் என்னத்துக்கு ஒன்றா பிறந்தாச்சே, நல்லவனாவோ கெட்டவனாவோ கஷ்டப்பட்டோ வசதியாவோ எப்படியோ ஒன்று வாங்க செத்து போகிறான், திருப்பி மறுபடியும் பிறக்க போகிறதெல்லாம் அவனுக்கு கடவுள் அங்கே தேவை கிடையாது. அது அப்பாற்பட்ட பிரச்சனை. அவங்க 2 மாதமும் பிறப்பு இல்லைன்னு சொல்லின்னுக்கிறாங்க, அது இன்னும் அறியல அவங்க. ஆனால் நபிகள் நாயகன் சொல்கிறாரு, ஒரு மனிதனை அல்லாஹ் படைக்கும் போது 3 படைக்கிறார். அந்த 3 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருத்தன் சோதகை பக்கம் தோளில் உட்காந்துங்கிறானா, ஒருத்தன் பீசகை பக்கம் தோளில் உட்காந்துங்கிறானா, ஒருத்தன் உச்சியில் உட்காந்துங்கிறானா. இந்த உச்சியில் உட்காந்துங்கிறவன் உலகத்தினுடைய செயல் புரிகிறானா, நன்மை தீமைகளை செய்கிறானா. இந்த சோதகை பக்கங்கிறவன் நன்மை செய்யறதெல்லாம் கணக்கு எழுதினுக்கிறான், பீசகை பக்கங்கிறவன் தீமை செய்யறதெல்லாம் கணக்கு எடுத்துங்கிறானா. இவன் மரண தருவாயில் இது 2 இந்த கணக்கை எடுத்து போய் அல்லாஹ்விடம் கொடுக்குறாங்க அப்படின்ற நபிகள் நாயகன் சொல்கிறார். அப்போது அந்த கணக்கை எழுதினவனே தான் இவன் கணக்கை வச்சுக்கிறான். எந்த ஒரு மனிதன் இந்த பிறவியில் அவன் என்ன எவ்வளோ நன்மைகள் செய்கிறானோ அந்த நன்மைக்கு ஏற்ற மாதிரி அவன் மரண தருவாயில் அவனுடைய ஆன்மா நிர்ணயம் பண்ணுது வாழ்க்கையை. நீ இந்த தவறுகள் செய்துகிற, நீ இந்த மாதிரி பிறந்து இது தீர்த்துட்டு வா அப்படின்னு பிறக்கிறான். ஆனால் இவன் தீர்க்காமல் திருப்பி திரும்ப அதையே செய்து அதிகமாக பண்ணிக்கிறான். ஒரு பொய் ஒரு தவறை செய்துட்டான்னா அந்த தவறை மறைக்கிறதுக்கு 10 தவறை செய்து நிற்பான். அந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில் செய்த தவறுகளை மறைக்கிறதுக்கு தீர்க்கிறதுக்கு வந்தால் இந்த உலகத்தில் தீர்க்காமல் ஆசைன்ற நோய் பிடிச்சிக்கின்னு அவனை திரும்பி பாவத்திலேயே பண்ணி அவன் சுமந்து இங்கே பொறுத்துன்னுக்கிறான். எவன் ஒருவனுக்கு பாவம் இல்லையோ அவனுக்கு பிறப்பு இல்லை, எவன் ஒருவனுக்கு பாவம் இருக்குதோ அவனுக்கு இங்கே பிறப்பு உண்டு. என்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, இன்றைக்கி கிறிஸ்துவ மதம் வந்து உலகம் ஃபுல்லாக வளர்ந்துக்கின்னு இருக்குது, முஸ்லீம் மதம் உலகம் ஃபுல்லாக வளர்ந்துக்கின்னு இருக்குது, இந்து மதம் குறைஞ்சிக்கின்னு இருக்குது, இதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், கிறிஸ்துவ மதம் வந்து வழிபட வச்சுருக்குது, முஸ்லீம் மதமும் வழிபட தான் வச்சுருக்குது, இந்து மதம் கடவுளை அடையிறதுக்கு வச்சுருக்குது. கடவுளை அடைஞ்சவன் பிறக்கிறது இல்லை, பிறக்காதால இங்கே ஜனம் கம்மியாகி போச்சு, அவன் பிறக்கிறதுக்குன்னே இருக்கிறதெல்லாம் அதிகமாகி போச்சு என்ன இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் வந்து எந்த தண்டனையும் கொடுக்கறது கிடையாது, கடவுள் வந்து எந்த நன்மையும் செய்யறது கிடையாது. ஏன்னா கடவுளுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தமே கிடையாது. 5 பஞ்சபூதங்கள் தான் மனிதனை படைக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு இடத்துல மழை பெய்யும், சுத்தமான தண்ணியாக இருக்கும், அங்கே ஒன்றுமே இருக்காது, கண்ணாடி மாதிரி இருக்கும் தண்ணி. 4 நாள் அதில் வெயிலுக்கு பட்டு, 4 நாள் அதில் காற்று பட்டு அந்த மண்ணோட இருக்கிற தண்ணியில் பார்த்தா ஒரு சின்ன பூச்சி உருவாகும். அந்த சின்ன பூச்சி இன்னொரு 10 நாள் போயின்னா ஒரு தவளை உருவாகும். இதை எந்த கடவுள் வந்து படித்தார்? எந்த கடவுளானா அதுக்கு வந்து படித்தாரா? நீ பூச்சியாரு புழுவாருன்னு. கடவுளுக்கும் படைப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. இது மனிதன் தன்னை தானே ஏமாத்திக்கணும், உலகத்தையும் ஏமாத்தினுக்கிற விஷயம். உண்மையை புரிஞ்சுக்கணும்னா தெரியும், உண்மையை புரிஞ்சிக்க முடியல அவனால். 5 பஞ்சபூதங்கள் தான் படைக்குது, 5 பஞ்சபூதங்களால் தான் அழியிறான். இறைவனுக்கு இங்கே வேலையே இல்லை, 5 பஞ்சபூதங்களை இயக்கிறது தான் இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் அடையணும்னா இந்த 5 பஞ்சபூதத்தை ஒன்றாக்கணும், அப்போ தான் இறைவன் அடைய முடியும். 5 பஞ்சபூதம் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் இறைவன் அடைய முடியாது. அந்த ஒன்றாக்குற வழியை தான் சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். யோகம்ன்றது என்னன்னா, தனித்தனியாகிற பொருளை ஒன்று சேர்க்கறது தான் யோகம். ஒன்று சேர்ந்தால்தான் ஞானம், ஞானம் சேர்ந்தால்தான் கடவுள். ஞானம் கிடைக்காத வரைக்கும் மனுஷனுக்கு கடவுள் தெரியாது, கடவுள் அடையவும் முடியாது. அவன் மதத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் போய் வழிபட்டு நிற்பான், ஆனால் அது கடவுளுக்கு அவனுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் கடவுளை கும்பிட்டுட்டு வரேன்னு சொல்லுவான், அவனே அவனை ஏமாத்தின்னுக்கிறான்னு அர்த்தம். அது இதுக்கு ஜாதி மதம் கிடையாது கடவுளுக்கு. கடவுள் நன்மை கெட்டவன் நல்லவனே கிடையாது கடவுள்கிட்ட. ஏன்னா கடவுளுக்கு இன்ப துன்பம் கிடையாது. எவனுக்கு இன்ப துன்பம் தான் நல்லது கெட்டது அப்போ தான் யோசிப்பான். கடவுளுக்கு இன்ப துன்பம் இல்லாத போது நல்லது கெட்டது அவர் பார்க்கறதே கிடையாது.
ஆன்மாவை மட்டும் பார்க்குறார், உடலை பார்க்கறதில்ல, மனசை பார்க்கறதில்ல. அந்த ஆன்மா பதப்படணும், பதப்படுறது தான் யோகம் வேணுன்றது. அதனால் இங்கே கடவுளை கடவுளை கடவுளைன்னு ஏமாத்தின்னுக்குறோம். நிஜத்தில் யோசித்தீங்கன்னா தெரியும், இறைவனுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாத வாழ்ந்துன்னுக்குறோம் வாழ்க்கை. இப்போ மனிதனுக்கு கடவுள், மிருகத்துக்கு யார் கடவுள்? 84,000 கோடி ஜீவராசிகள் உலகத்தில் இருக்குது. எது கடவுள்? அதுக்கு அது வாழலையா? அது சாகலையா? அது குட்டி போடலையா? அது தூங்கலையா? ஏன் இதெல்லாம் புரியல? அது என்ன மனுஷனுக்கு மட்டும்தான் கடவுளா? மற்ற உயிருக்கு கடவுள் இல்லையா? இதெல்லாம் புரிஞ்சாதான் கடவுளை பற்றி புரியும். இதெல்லாம் புரியாது ஒன்று கடவுளை பற்றியே புரியாது. அதனால கடவுள் என்றது உன்னுடைய மூச்சு தான் கடவுள். உலகத்தில் எதுவும் கடவுள் இல்லையா? உன் மூச்சு தான் கடவுள். இந்த மூச்சு ஓடுறதுக்கு கடவுள் ஆகாரம் தான் கடவுள். அது ஜீவராசிகளுக்கும் ஆகாரம் எல்லாம் செத்து போடும். மனுஷனுக்கும் கடவுள் வந்து காப்பாற்ற சோறு இல்லைன்னா செத்து போடுவான். அப்போ கடவுள் என்றது முதல்ல மனிதனுக்கு ஆகாரம் தான். பிறந்த உடனே பால் கொடுக்குறா தாய், கொடுக்கலாம், அந்த குழந்தை செத்து போயிடும். கொஞ்சம் வளர்ந்த உடனே ஏதாவது ஆகாரம் ஊட்டுறாது, எல்லாம் செத்து போயிடும். அங்கே குழந்தை கடவுள் தெரியுமா? கடவுள் என்றது ஒன்று கிடையாதுயா. கடவுளே நீ தாயா கடவுள். உன்னை தவிர உலகத்தில் வேற எதையா கடவுள்? நீ தானே ஏன் செயல் புரியுறீங்க? இது ஏன் புரியல? நன்மையும் தீமையும் நீ தானே செய்துன்னுங்கிற. இந்து கோயிலில் சிலைங்க வச்சிருக்கோம். ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா சாந்தமாக ஒரு சாமி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா சூளங்கெல்லாம் வச்சு நிற்கும். இதெல்லாம் எது கடவுளுக்கு தேவையா? கடவுள் கண்ணால் பார்த்தா உலகம் அழிஞ்சிடும். அங்கே வச்சுக்கிறதெல்லாம் கடவுள் சிலையில் உன் சிலையை தான் வச்சுக்குது. மனித வாழ்வு மனித இப்படிலாம் இருக்கிறான்றான்னு சித்தரிச்சு வச்சுக்கிறான். இந்த உண்மைகள் தெரியாத கடவுளை பற்றி தெரிஞ்சிக்கவே முடியாதுப்பா. அதனால மனிதனுக்கு, எந்த மனிதனுக்கும் கடவுள் எந்த தண்டனையும் கொடுக்கறதில்லை. நல்லபடியாக வாழறதும் தீமையில் அழியதும் நீயே காரணம். உனக்கு வேற யாரும் காரணம் கிடையாது. மாயை வந்து பிடிச்சிக்கிச்சு, மாயையில் மாட்டிக்கினேன் அப்படின்னு சொல்லுவான். மாயை இவனை தேடி வரல, இவன் மாயை தேடி போய் விழுவான். அதனால பட்டினத்தார் ரொம்ப அழகா சொல்லுவார், முதற் சங்கு அமுதூட்டும். ஒரு குழந்தை பிறந்த உடனே தாய் கொடுக்குறாள் பால், அது பால் இல்லையா, அமுதம். அது தாண்டா ஒரு குழந்தைய உயிராக வளர்க்கறதுக்கு காரணமே அந்த தாய் கொடுத்த பால் தாண்டான்றான். அதனால அதை பாலுன்னு சொல்லல, அமுதுன்றான். அதை முதற் சங்கு அமுது ஊட்டும், இடைச்சங்கு நல் விலங்கு பூட்டும்னா. தாலி கட்டும் போது ஒரு பாலும் பழம் கொடுப்பாங்க. அது ரெண்டு பேரும் இணைக்குதுடா, விலங்கு போடுறா ரெண்டுக்கும். கடைச்சங்கு அம்புட்டோ இம்புட்டோ, கடைசியாக ஊத்துறேன பால், அம்மா வந்துக்குது, அக்கா வந்துக்குது, தங்கச்சி வந்துக்குது, அண்ணன் வந்துக்கிறான்ட்டு. அது தப்புனா தப்பும், போனாலும் போகண்டான்ட்டான். அந்த மாதிரி கடவுளுக்கே இங்கே வேலை இல்லையா? மனிதன் தான் ஏன் கடவுள்? மனிதனை விட ஒரு கடவுள் இல்லையா? ஆனால் மனிதன் சிறந்தவனாக இருக்கணும், மனிதன் எல்லாருக்கும் உதவுறவனாக இருக்கணும். அவன் தான் என் கடவுள். வேற ஒரு கடவுளே கிடையாது உலகத்தில். ஐயோ, இப்போ இந்த முதல் பாடம் பண்ணுறதுலேருந்து கோயிலுக்கு போகிற ஆர்வம் குறைஞ்சிடும். அது குறைஞ்சிடும், குறையதான் செய்யும். ஏன்னா உண்மை தெரியாத வரைக்கும் ஊரெல்லாம் சுற்றிங்க. அந்த உண்மை தெரியும் போது உனக்குள்ளே உட்காந்துங்குது. இப்போ நான் தான் கடவுள்னு உனக்கே தெரியுது. இப்போ நான் சொல்ல வேண்டியதே இல்லை. அதனால் ஒவ்வொருத்தரும் தனக்குள்ளே தன்னை ஆராயும் போது நான் தானே கடவுள் என்ற நினைப்பு வந்துடும். நான் எனக்கு கடவுள், நீ உனக்கு கடவுள். நான் உனக்கு கடவுள் இல்லை, நீ எனக்கு கடவுள் இல்லை. இந்த மனோபாவத்தை மனசில் வழங்கும். கடவுள்னு தனியாக உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. சும்மா ஏமாத்தின்னுக்கிற விஷயம் அதெல்லாம். அது எதுக்காக விற்கப்பட்டது? கடவுள்னு ஏன் வகுத்து வச்சான் ஆதியில் அப்படின்னா, மனுஷன் காட்டு மிராண்டி மாதிரி ஆயிடுவான். அதனால் நம்மளை விட ஒரு உயர்ந்த பொருள் இருக்குது, அதுதான் நம்மளை காப்பாற்றுது, அதுக்கு தான் நம்ம அதால் தான் நம்ம பிறந்தோம், அதால் தான் நம்ம அழியிறோம் அப்படின்னு வச்சாதான் மனுஷன் ஒரு பயத்துக்குள்ளே வாழ்வான், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழ்வான்றதுக்காக வகுத்து வச்சான். ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், இறைவன்ற உடனே மனிதன் தான். மனிதனை விட இறைவன் ஒன்றும் இல்லையா? ஐயா, இதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு இருந்ததுப்பா, கோயில் உள்ள நுழையிறப்ப துவாரபாலகர்னு 2 பேர் இருக்காங்க. அவங்கள அனுமதி கேட்டு உள்ள போக சொல்றாங்க. சொன்னாங்களா எங்கேயாவது? அதுக்கப்புறம் முடிச்சுட்டு சொன்னாங்களா போவானான்ட்டு? இல்லை சொல்ல. அப்புறம் சொல்லலையே. அப்புறம் நான் துவாரபாலகர், அவன் எவனோ ஒரு சிற்பி பொழப்புக்கு சிலை செய்து வச்சுக்கிறான். அது பேசுமா?
அதுக்கப்புறம் கோயிலை விட்டு வெளியில் வரும்போது சண்டிகேஸ்வரர்கிட்ட போயிட்டு ஆமாம், காதில் போய் சொல்லிட்டு வரணும். ஏன்னா அவர் காது அவ்வளோ பெருசு, உலக அளவுக்கு இருக்குது. நீ சொல்ற உலகத்தில் சொல்கிறவங்களாம் கேட்டுன்னுக்கிறாரு. இதெல்லாம் ஏமாத்தின்னுக்கிற விஷயம்பா. அப்போதான் அந்த பிரார்த்தனை. நான் சொல்றது என்னன்னா, அவன் எதையானா வச்சுட்டு போட்டான், அவன் தொழிலுக்காக வச்சான். இப்போ நீ என்ன வேலை செய்கிற? நான் ஹோம் டெக்கரேட்டர். அதான் இன்டீரியர் பிளைவுட் ஒர்க்கு, இன்டீரியர் டெக்கரேட்டர். சரி, நீ உன் தொழிலை நீ செய்கிற, இன்னொரு தொழிலை செய்கிறான், இன்னொரு தொழிலை செய்கிறான். அவன் செய்கிற தொழில் உனக்கு பிடிக்காது, நீ செய்கிற தொழில் அவனுக்கு பிடிக்காது. அது மாதிரி சிற்பி ஒரு தொழில் செய்தான், அந்த சிற்பத்தை வச்சுக்கின்னு அவன் குழைக்கிறான். ஐயர் ஒரு தொழில் செய்தான். இதை அவங்க செய்துட்டு போட்டான். நமக்கு அது வேண்டாம். நமக்கு நம்மளை தேடி பார்ப்போமே, நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கலாமே. நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கினா இறைவன் யாருன்னு தெரிஞ்சிடுமே. இந்து மதத்தில் ஒரு புனிதமான விஷயத்தை செய்து வச்சுட்டாங்க. ஆடி மாதம் வந்துச்சுன்னா கோழி அற்றுவான், ஆடு அற்றுவான். கேட்டால் அம்பாலை கொண்டாடுறேன்னுவான். அம்பாலை கொண்டாடுறது கறி மீனெல்லாம் போட்டு கற்பூரம் கொளுத்தி தேங்காயெல்லாம் வச்சு கும்பிடுவோம். அதே வந்து ஆடி கிருத்திகை வந்துச்சுன்னா முருகருக்கு குழாலெல்லாம் சரியாகாது, வடை பாயசம் போடணும், கும்பிடுவோம். இது ஏன் கும்பிட்டான்? இது முட்டாள்தனமா அறிவாளித்தனமானு சிந்திச்சா தெரியும். அறிவாளித்தனம். ஏன்னா கடவுளை கும்பிட்றதை விட நீ சாப்பிட்ற ஆகாரத்தை தான் கும்பிடணும். அதான் உன்னை காப்பாற்றினுக்குது. எந்த கடவுளை உன்னை காப்பாற்றாது. அதனால ஆதிலேயே அதை வகுத்து வச்சுக்கிறான். இதுதான்டா உன்னை காப்பாற்றும். இதை கும்பிட்றாங்க, இதை சோறை கும்பிட்றேன்னா கும்பிட மாட்டேன். அதனால இது கடவுளுக்கு போட்டு கும்பிட்றேன்னா தான் கும்பிடுவேன். அதனால அதை கும்பிட வச்சுக்கிறான். புத்திசாலித்தனமாக வச்சான். நம்ம முட்டாள்தனம்னு சொல்லின்னுக்கிறோம் அதை. ஏன்னா நமக்கு புத்தி இல்லை. அதனால எல்லா தத்துவங்களும் உண்மையை அறியாதனால இவனுக்கு தெரியல. தெரியாதாலே இவன் தடுமாறி கிடக்குறான். உண்மையை புரிஞ்சுங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும். தம்பி ஒன்றும் இல்லை, நான் எப்போதுமே ஒரு அம்பாலை நினச்சி நான் 4 லைன் பாடுவேன். ஆனால் இவ்வளோ நாள் அது மீனிங் தெரியாமே பாடிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் போன இதில் பார்த்தேன் உங்கள் வீடியோவில், எதுவுமே அர்த்தம் தெரியாமல் பாடுறதுனால ஒரு பிரச்சனமும் இல்லை. தப்பு. அந்த ஒரு 4 லைன் சொல்லி உங்கள்கிட்ட அர்த்தம் கேட்டுக்கலாம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா பாடல்கள் பாடுவாங்க. அந்த பாடல்கள் பார்த்தீங்கன்னா 50 பாட்டு 40 பாட்டு கூட பாடுவாங்க. ஆனால் அந்த பாட்டை எல்லாரும் கேட்பாங்க. இப்போ ரேடியோவில் ஒரு பாட்டு போடுறோம், அதையே எல்லோரும் தான் கேட்குறான். அது மாதிரி பாடி என்ன பிரயோஜனம்? 40 பாட்டு தெரிஞ்சிக்காத, 400 பாட்டு தெரிஞ்சிக்காத, 4 பாட்டு தெரிஞ்சுக்கோ. 4 பாட்டுக்கு பொருள் தெரிஞ்சுக்கோ. அதை 4 பேருக்கு சொல்லு. அதானே பயன் தரும். இருக்கிற பறவைகளில், உலகத்தில் இருக்கிற பறவைகளில் தனி சிறப்பு குயிலுக்கு இல்லையா? குயிலை பேசாத கவிஞனே இருக்க மாட்டான். ஏன் குயிலை பேசாத கவிஞனே கொண்டான்? பாட்டு பாடுற ஆற்றல் குயிலுக்கு மட்டும்தான் உண்டு. ஆனால் குயிலுக்கு அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ, கேட்குற மனுஷனுக்கு அர்த்தம் தெரியுது. அது மாதிரி நீ பாடுற பாட்டு மற்றவனுக்கு அர்த்தம் தெரியணும். தெரியாத பாடி என்ன பயன் இருக்குது? அதனால பேப்பரில் இருக்கிற எழுத்தை பசங்க கிட்ட கொடுத்தா கூட படிக்க போகுது. அது என்ன பெரிய சிறப்பா? ஆனால் அந்த எழுத்துக்குள்ள அவங்க மகான்கள் என்ன சொல்லிக்கிறான்னு சொல்லு, அதான் சிறப்பு.